பிரெஸ்ட் ஃபீடிங், தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். குழந்தை பிறந்த உடனே அம்மா வந்து பால் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே நேரத்தில் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆன உடனேவே அந்த ப்ரெக்னென்சி எப்படி இருக்க போகுதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு வயிறு வந்து பெருசாகும், அவங்களுக்கு வந்து முதுகு வலி இருக்கும், நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால பிரெக்னென்ட் ஆன உடனேவே அந்த அடுத்த 8-9 மாசத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன அவங்களுக்கு தெரியாதுன்னா, லேபர் முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது சாதாரணமா கொடுத்துடலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் நிறைய மதர்ஸ் இருக்காங்க. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கறதுல இவ்ளோ கஷ்டம் இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு அவங்க உள்ளாகுறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தின அவேர்னஸ் குழந்தை உருவான உடனேவே அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். LSCSஆ இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, டெலிவரிக்கு எப்படி அவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்களோ அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் அந்த அம்மா மட்டும் இல்லாம அந்த ஃபுல் ஃபேமிலியும் ப்ரிப்பேர் ஆகணும். பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். குழந்தை வந்து எப்படி பிறக்கிறதுன்றது அப்படி நம்ம கையில இல்ல. நேச்சுரலா ஒரு நார்மல் டெலிவரி நடக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட விஷயம். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால சிசேரியன் ஆகும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏன்பா தாய்ப்பால் கொடுக்கல அப்படின்னு கேட்டா, மேடம் எனக்கு சிசேரியன் ஆயிடுச்சு, சிசேரியன் ஆனதுனால எனக்கு பால் கிடைக்கல, அதனால ஃபார்முலா கொடுக்க வேண்டியதாயிடுச்சு இப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஒரு பெரிய மித். எந்த மாதிரி டெலிவரி இருந்தாலுமே நீங்க குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். இதுலதான் நீங்க முக்கியமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது பேரு கோல்டன் அவர். கோல்டன் அவர்னா என்னன்னா, குழந்தை பிறந்து முதல் 1 மணி நேரம், இதுதான் நம்ம வந்து கோல்டன் அவர்னு சொல்றோம். இந்த முதல் 1 மணி நேரம் ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1 ஹவர்ல வந்து மதரும் அலர்ட்டா இருப்பாங்க, குழந்தை ரொம்ப அலர்ட்டா அழுதுட்டு இருக்கும். அந்த 1 ஹவரை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை தூங்க ஆரம்பிச்சிடும். இந்த 1 ஹவர்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மாவையும் குழந்தையும் பிரிக்காம க்ளோஸ் கான்டாக்ட்ல வச்சிருக்கணும். அம்மாவுக்கு காம்ப்ளிகேஷன் இல்லாம ஒன்லி சிசேரியன் ஆகும்பொழுது அம்மா கான்சியஸா தான் இருப்பாங்க. குழந்தையும் நிக்கு இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டென்சிவ் கேர்ல இல்லாம ஹெல்தியான ஒரு குழந்தை, ஹெல்தியான அம்மா இருக்கும் பொழுது சிசேரியனான அம்மா கிட்ட கூட நீங்க குழந்தைய வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்க்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நம்ம பிரெயின்ல இருக்கிற ஹார்மோன்ஸ் ட்ரிகர் பண்ணும். என்னென்ன ஹார்மோன்ஸ் கேட்டீங்கன்னா, ஆக்சிடோசின் அண்ட் ப்ரோலாக்டின். பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்றது ஒரு நியூரோ எண்டோக்ரைன் ரிஃப்ளெக்ஸ். நியூரோ அப்படின்னா பிரெயின், எண்டோக்ரைன் அப்படின்னா சுரபிகள். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு பிரெஸ்ட் மில்கை வந்து உற்பத்தி பண்ணுது. அந்த கோல்டன் ஹவர்ல நீங்க குழந்தைய க்ளோஸ் கான்டாக்ட்ல அம்மா கிட்ட கொண்டு வரும்போது அந்த பர்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் பிரெயின்ல அந்த ஹார்மோனோட செக்ரீஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணி பிரெஸ்ட் மில்கோட உற்பத்தியும் பிரெஸ்ட் மில்கோட எக்ஸ்பிரஷன், அதோட வெளிப்பாடையும் அது இன்க்ரீஸ் பண்ணுது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோல்டன் ஹவர். பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்றது ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு லிக்விட் கோல்டு. எப்படி தங்கத்துக்கு ஒரு ஈடு இணையும் இல்லையோ, அதே மாதிரி தாய்ப்பாலுக்கு எந்த ஒரு இணையுமே இல்லை. இந்த காலகட்டத்திலையும் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸலண்டா இருக்கிற இந்த 21st செஞ்சுரியில கூட பிரெஸ்ட் மில்கோட காம்போசிஷனை லேப்ல நம்மளால உருவாக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் குறை மாசத்துல பிறக்கும் பொழுது அந்த தாய்க்கு இருக்கிற பிரெஸ்ட் மில்க் வித்தியாசமா இருக்கும், ஃபுல் டேர்ம் பிரெக்னன்சில வர பிரெஸ்ட் மில்க் வித்தியாசமா இருக்கும். இன்ஃபேக்ட் குழந்தை வளரவே அந்த பிரெஸ்ட் மில்க் சேஞ்ச் ஆகிட்டே வரும், குழந்தையோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி. இது ஒரு டைனமிக்கான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இதை நம்ம வந்து ஒரு ஃபார்முலா மில்க்லயோ இல்ல வேற ஒரு அனிமல் மில்க்லயோ கொண்டு வரவே முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம், கவுஸ் மில்க் வந்து அதனோட குழந்தைக்கு தான். நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் தாங்க பெஸ்ட். தாய்ப்பால்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேபிக்கான அட்வான்டேஜ். பேபிக்கு தேவையான நியூட்ரிஷன் கரெக்டான அளவுல, கரெக்டான டைஜஸ்டபிளான காம்போசிஷன்ல பிரெஸ்ட் மில்க்ல இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு செரிமான ப்ராப்ளம் வராது. பிரெஸ்ட் மில்க் எடுத்துக்கிற குழந்தைங்களுக்கு முதல் 6 மாசத்துல நெஞ்சு சளி, டயரியா, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி விஷயங்களோட சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு காரணம் பிரெஸ்ட் மில்க்ல இம்யூனிட்டிக்கு தேவையான விஷயங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்னால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற டயரியா அண்ட் நிமோனியாவோட இன்சிடென்ட்ஸை பிரெஸ்ட் ஃபீடிங்னால மட்டுமே 51% ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பெஸ்ட் பப்ளிக் ஹெல்த் இன்டர்வென்ஷனா கூட பிரெஸ்ட் மில்க் வந்து இருக்கும். இட் இஸ் த மோஸ்ட் இஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி நாட் ஓன்லி ஃபார் த பர்சனல் கெயின் பட் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் த பப்ளிக் ஹெல்த். பிரெஸ்ட் ஃபீடிங்னால குழந்தைக்கு மட்டும் அட்வான்டேஜஸ் இல்லைங்க, அதை கொடுக்குற தாய்க்குமே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இனிஷியல் பீரியட்ஸ்ல வந்து இந்த பிரெஸ்ட் மில்க் செக்ரீட் ஆகும்போது
ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன் வந்து அம்மாவோட யூட்ரஸை வந்து இன்வல்யூட் பண்ணி அதோட சைஸை கம்மி பண்ணி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்பவே உதவுது. ரொம்ப ஏர்லியராகவே பிரெஸ்ட் மில்க் கொடுக்குற தாய்மார்களுக்கு யூட்ரஸோட சைஸ் வந்து நார்மல் சைஸுக்கு வந்துடும். அதே நேரத்தில் அந்த மதருக்கு ஒவேரியன் அண்ட் பிரெஸ்ட் கேன்சருக்கான ரிஸ்க்கும் கம்மியாகுது நீங்க பிரெஸ்ட் மில்க் கொடுக்கும்பொழுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்குமான பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மதர் பேபி பாண்டிங் வந்து அம்மாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை கம்மி பண்ணும். அந்த பேபிக்கு நல்ல வெயிட் கெயின், நல்ல க்ரோத், அதே நேரத்தில் அந்த குழந்தை நல்லா எமோஷனலாக சேஃபாக இருக்கிறதுக்கும் இது வந்து உதவுது. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது தான் பிரெஸ்ட் ஃபீடிங். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட கிளினிக்ல வர தாய்மார்கள் வந்து எனக்கு பிரெஸ்ட் மில்க் பத்துதா இல்லையான்னு தெரியல அப்படின்னு கேட்கும் பொழுதே அவங்க கிட்ட இருக்கிற அந்த டவுட் வந்து அது தன்னால உருவான டவுட்டா கூட இருக்காது. நிறைய பேர் அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க, உனக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன், குழந்தை அழுதுட்டே இருக்கு, மேபி பத்தலை, நீ வந்து ஃபார்முலா மில்க் கொடு, இல்லை வந்து பசும்பாலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மதருக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்க தான் அந்த டவுட்டை நிறைய டைம்ல கிரியேட் பண்றாங்க. ஒருவேளை அவங்களுக்காகவே அந்த டவுட் இருந்தா கூட அவங்களோட குழந்தைநல மருத்துவர் அணுகி அதை பார்த்துக்கிறது நல்லது. பட் ஜென்ரல் பாயிண்ட்ஸா நம்ம சொல்றதை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 days ஆஃப்டர் டெலிவரி உடனடியா உங்களுக்கு மில்க் அப்படியே வந்து கொட்டிடாது. இனிஷியலா வர்றது வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்ற இந்த சீம்பால் தான். இது பார்க்கறதுக்கு பால் மாதிரி கூட இருக்காது, சம்டைம்ஸ் தண்ணி மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு yellowish ஒரு திக் செக்ரீஷன் மாதிரி சில பேருக்கு வரும். இந்த சீம்பால் வந்து 10 ml 20 ml வராது. இனிஷியலா ஒரு 4-5 ml தான் வரும். இந்த சீம்பால் வந்து ஒரு வேக்சின் மாதிரி. இன்ஃபேக்ட் இட் இஸ் கால்ட் தி ஃபர்ஸ்ட் வேக்சின். ஏன்னா அதுல அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்கு. இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கொடுக்கணும். முதல் 2 நாளைக்கு என்ன வருதோ அதுவே சஃபிஷியண்டா இருக்கும். குழந்தைக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்கே ஒரு 3 days ஆயிடும். கரெக்டா ஒரு 3 to 4 daysல தான் பால் சுரக்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் திடமா தெரியறது, கொஞ்சம் ஃபர்மா, கொஞ்சம் ஹார்டா ஆகிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் வந்து மெச்சூர் மில்க் வந்து வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். அந்த டைம்ல வந்து அம்மாக்கு நல்லபடியான நியூட்ரிஷன், நல்லபடியான வாட்டர் இன்டேக், புரோட்டீன் இன்டேக் இதெல்லாம் இருக்கும் பொழுது அம்மாக்கு தன்னாலவே பால் வந்து நல்லா செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்லி இண்டிகேட்டர் ஆஃப் அடிக்குவேட் மில்க், அதாவது ஒரே ஒரு அறிகுறி தான் நம்மளுக்கு பால் நல்லபடியா கிடைக்குதா இல்லையான்னு தெரியுது, அது வந்து குழந்தையோட வெயிட் கெயின். கரெக்டா குழந்தைக்கு வெயிட் ஏறுதா அப்படின்னு வாரம் நீங்க செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு பால் நல்லபடியா கிடைக்குதுன்னு. தினமும் நீங்க பார்க்கணும்னா குழந்தை அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 times யூரின் போகணும். கொஞ்சம் ஃபீடிங்க்கு நடுவில் குழந்தை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தூங்கணும். அழறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் நல்லபடியா பால் கொடுத்தா. பட் ஹேவிங் செட் தட், அழறது எல்லாமே பசிக்கு அப்படின்றதும் இட்ஸ் நாட் ட்ரூ. குழந்தைய கீழே போட்டோடனே அழுது மேலே இருக்கும்பொழுது அமைதியா இருக்கு அப்படின்னா அது ஒரு செக்யூரிட்டிக்காக கூட குழந்தை அழுகும். ஸோ அது அழற குழந்தை எல்லாமே பசிக்கு அழுவுறது அப்படின்றதும் உண்மை கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒன்லி இண்டிகேட்டர் இஸ் வெயிட் கெயின். ஸோ நீங்க வெயிட்டை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லபடியா பால் சுரக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அம்மா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஏன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது நான் சொல்ற அந்த நியூரோ என்டோக்ரைன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிடோசின் செக்ரீஷன் கம்மியாகும். நல்லபடியா ரெஸ்ட் எடுக்க அம்மாக்கு தெரியணும். தாய்ப்பாலோட உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? பால் சுரக்கிறது வந்து ஒரு அமுத சுரபி மாதிரி. நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ அது சுரக்கும். அதனால குழந்தைக்கு எவ்வளோ சீக்கிரமா நீங்க ஃபீட் பண்ணி உங்க பிரெஸ்ட்டை எம்டி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனாலதான் நைட்டு நீங்க ஃபார்முலா மில்க் கொடுத்து அதை வந்து நீங்க அந்த சைக்கிள் வந்து பிரேக் பண்ணாம இருக்கணும். நீங்க நைட்ல ஃபார்முலா மில்க் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நைட்ல தான் ஆக்சிடோசின்ற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோனோட ரிலீஸை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து பேபி வில் நாட் சக்கிள் ஆன் தி பிரெஸ்ட். குழந்தை வந்து பிரெஸ்ட்ல வந்து சக்கிள் பண்ணாம இருக்கிறப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து கம்மியாகி அடுத்த நாளைக்கு உங்களுக்கு சப்ளை வந்து கம்மியாயிடுது. ஸோ வந்து இன்டரப்ட் பண்ணாம குழந்தைய வந்து எவ்ரி ருட்டீனா பிரெஸ்ட்ல நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம உங்களுக்கு சப்ளை வரும். அடுத்து வந்து அம்மாக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியா இருக்கணும். நியூரோ என்டோக்ரைன் ரிஃப்ளெக்ஸ்ன்றதுனால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் உங்க மைண்ட் அஃபெக்ட் பண்ணும்பொழுது அந்த ஹார்மோனோட செக்ரீஷன் கம்மியாகி உங்களுக்கு மில்க் கம்மியாகும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து அம்மா இருக்கணும். அம்மா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது அவங்க கையில் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி கையிலையுமே இருக்குது. ஸோ அந்த பார்ட்னர் ஆஃப் த மதர் ஆஸ் வெல் அஸ் த ஃபேமிலி மெம்பர்ஸ், வீட்டில் இருக்கிற அம்மா, மாமியார், சிஸ்டர் இன் லா, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கறது அப்படின்றது அந்த அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, அது ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மாவுக்கு கொஞ்சம் தூக்கமும் வேணும். ஸோ தூக்கம் அந்தளவுக்கு கிடைக்கலனா கூட நடுவில் கிடைக்கல 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து அந்த அம்மாவை தூங்க சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தூங்கும் பொழுது திருப்பி ஆக்சிடோசின் இன்க்ரீஸ் ஆகி மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மதருக்கு வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டு டயட் இருந்தாலே போதுமானது. அந்த டயட்ல வந்து
புரதச்சத்து, கொழுப்பு சத்து, நிறைய காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸ் ஃபார் இன்க்ரீசிங் த மில்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், பெருஞ்சீரகம், ஜீரகம், பூண்டு, நான்வெஜ் எஸ்பெஷலி மீன், அதுக்கப்புறம் வந்து நம்ம மட்டன், இந்த ஈரல், இதெல்லாம் கூட வந்து மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ புரதச்சத்து அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் சமைக்கும் பொழுது அம்மாவுக்கு வந்து நல்லாவே பால் கிடைக்கும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. பத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காததை கொடுத்தீங்கனாலும் சாப்பிடலைன்னா அவங்களுக்கு பால் கிடைக்காது.